கள்ளி. போடா. வாமா போலாம், வா வாமா. வா சக்தி. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் உங்களை ஏமாத்தணும்னு அமைதியா இல்ல. என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க ரூம்ல என்கிட்ட பேசினப்ப கூட நான் தைரியமா உண்மையை சொல்லிட்டேன். ஆனா அத கேட்காமலேயே நீங்க மயங்கிட்டீங்க. ஆனா நீங்க கண்ணு முழிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு நான் சொன்ன எதையுமே நீங்க கேட்கலன்னு. இங்க யாரையுமே நான் ஏமாத்தலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட மட்டும் நான் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன் பாட்டி. என்ன மன்னிப்பீங்களா? என்ன நம்பின, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் இங்க நீங்களாதான் இருக்கீங்க. உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. சக்தி, சக்தி, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருமா. சொன்னக்கல எழுந்துரு. என்ன தப்பா நினைக்கல பாட்டி? இல்ல இல்ல, நான் உன்னை எப்பவுமே தப்பா நினைக்கவே மாட்டேன். என்கிட்ட உண்மையை சொல்லாம போனதுனால நீயும் என் பேரனும் பிரிஞ்சுட்டீங்களேங்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா நீ அவனை முழு மனசோட ஏத்துக்கிட்டு அவனோட நீ திரும்ப வந்திருக்க. எனக்கு இது போதும். உனக்கு என் பேர மேல கோவம் இல்லைன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என் வேலை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். பாரு, என்னுடைய மகன் உன்னை வீட்ல இருந்து மேளதாளத்தோட இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. முன்ன விட யானை பலத்தோட திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க. என் மகனே உன்னை ஏத்துக்கிற மாதிரி அந்த கடவுளே உனக்கு துணையா நிக்கிறாரு. நீயும் என் வேலனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இனிமே உனக்கு நல்ல நேரம் மட்டும்தான்.